வணக்கம். இது ப்ளூ டிபேட், உங்களுக்கான ஊடகம். நான் மாலிக். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய சேனலில் ஒரு திரை விமர்சனத்தை பற்றி பேசலான் இருக்கேன். சமீபத்தில் திரைக்கு மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் படம் சிறை. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வெளியாகியுள்ளது. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அரசியலை பேசுகின்ற படமாக சிறை அமைஞ்சிருக்கு. விக்ரம் அவருடைய நடிப்பு மற்றும் அந்த படத்தினுடைய காவலர்களுடைய நடிப்பு, நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொருத்தனுடைய நடிப்பையும். அந்த படத்தினுடைய கதாநாயகியாக வரும் அந்த பெண்ணினுடைய படைப்பு, அதனுடைய பாத்திரங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது அந்த கதையோடைய மூலக்கரு என்னன்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து பிறந்தவர் இஸ்லாமியர்களுடைய பெயரை வைத்ததால் அவருக்கு வரும் நெருக்கடியை இந்த படம் காட்டுது. ரெண்டாவது, சிறையிலிருந்து கைதிகளை எடுத்து வெளியே கொண்டு வரும் ஏஆர் போலீஸ்னா முதல் நிலை காவலர்கள். அந்த காவலுடைய நெருக்கடிகள், அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி இந்த படம் பேசுது. இதையெல்லாம் தாண்டி விக்ரம் பிரபுவுடைய அந்த ஒரு மனித நேயம் இந்த படத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கு. அதை தான் பாராட்டி ஆகணும் இயக்குனர் சுரேஷ் அவர்களை. என்னன்னா, ஒரு வழிகாவலர் அவருடைய பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு கைதியினுடைய நிலையை உணர்ந்து நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் பேசலாம் என்று ஒரு ஆலோசனை வழங்கி அவருக்கான குறைஞ்சபட்ச நீதியை பெற்றுத் தருவது தான் இந்த படம். இதுக்குள்ளே நிறையா ஆணாதிக்க சிந்தனை, சாதிய சிந்தனை, வர்க்க வேறுபாடு, காவலுடைய ஆதிக்கத்துடைய திமிரு, இப்படி பல்வேறு கோணங்களை சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த கேமராவுடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் நமக்கு இன்னொரு கதையை சொல்லுது. படம் பார்க்குறவங்களுக்கு. நான் இந்த படத்தை முதல் ஒரு முறை தியேட்டரில் பார்த்தேன். அப்புறம் ஒரு முறை இன்னொரு ஸ்க்ரீனில் பார்த்தேன். இப்படி தொடர்ந்து படத்தை நான் பார்க்க எனக்குள்ளே இந்த படத்தினுடைய மீது, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, சிறையில் ஒரு கைதியாக எப்படி நெருக்கடியாக இருப்போம், எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்போம், ஒரு தேநீர் குடிப்பதற்கு காவல்துறையோடைய அனுமதி பெற்றிருப்போம், வீட்டில் சாப்பாடு கொண்டு வரவங்கள்ட்ட எந்த தேதியில் சாப்பாடு கொண்டு வரணும், வாய்தா எந்த தேதியில் இருக்குது, அடுத்த வாய்தாவை எப்படி சொல்லி விடுறது குடும்பத்துக்கு, அந்த வண்டிக்குள்ளே உட்காந்து பேசுகிறது, இப்படி பல்வேறு அந்த படத்துடைய நிகழ்வு அத்தனையும் என்னை போன்ற சிறைவாசிகளை பாதிக்கும். ஏன்னா, ஒரு வழி நிறைந்த படம். இந்த படத்துக்குள்ள 1000 செய்திகள் இருந்தால், 1000 அரசியல் இருந்தாலும், ஒரு கைதியினுடைய நிலையிலிருந்து நான் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே சிறைவாசியாக யாரும் வந்துடக்கூடாது. சிறை என்பது ஒரு கொடூரமான இடம். அந்த இடத்துக்குள்ளே யாரும் போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை அப்படி தான். இந்த படம் இன்னொரு அரசியலை பேசுது. என்னன்னா, ஒரு தத்துவார்த்த ரீதியாக இந்த சமூகத்திற்கு ஒரு 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 நீண்ட அரசியல் சிக்கல் இருக்கிறத, இஸ்லாமியர்களாலே ஒரு வெறுப்பு இருக்கிற சூழலில் அந்த வெறுப்பு அரசியலை உடைக்குது. இதுதான் சுரேஷ் ராஜகுமாரியுடைய இன்னொரு என்ன சொன்னால் திறமைன்னு சொல்லலாம். ஒரு திறமை, ஒரு படத்துக்குள்ளே தன்னுடைய அரசியல் வைப்பது மிகப்பெரிய திறமை. அதை ஓப்பனாக சொல்கிறது, அதோட ஒரு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட துணிச்சலை சிறை இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள்
மிகுந்த வெளிப்படையாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி 2வது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பற்றியான விரிவான விஷயங்களை பேசுகிறாங்க. உண்மையிலே தமிழ் சமூகம் இந்த படத்தை பார்க்கணும். இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரினுடைய முயற்சியை நாம் வரவேற்கணும், கொண்டாடணும். ஒரு கைதியினுடைய அவல நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கலாம், இன்னும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கலாம் சிறையை பற்றி. ஆனால் ஒரு எளிய விளிம்பு நிலை குடும்பத்திலிருந்து சிறைக்கு போனவனுடைய வழி, யதார்த்தம் நடக்கின்ற ஒரு படுகொலையில் சிக்கின்ற மனிதனுடைய வாழ்வியல் இந்த படத்துக்குள்ளே அவ்வளோ ஆழமாக வச்சுருக்காரு. இதுக்குள்ளே ஒரு காதலை சொல்கிறாரு. அந்த காதலுக்காக அந்த பெண் காத்து கிடப்பது, நீதிமன்றத்துக்கு வருவது, நீதிபதியிடம் மன்றாடுவது, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த படம் கொண்டு போகுது. ஆகையால் தமிழ் சமூகம் இந்த படத்தை அனைவரும் தியேட்டரில் பார்க்கணும் என்று நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.